சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அருணாச்சலபுரம், பசும்பொன் நகர், எஸ். புதுப்பட்டி, தேவர்குளம், சாரதா நகர், திருப்பதி நகர், தண்டாயுதபாணி நகர், செங்கமல நாச்சியார்புரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சூறாவளி பயணம் மேற்கொண்டு அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் பசும்பொன் நகரில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வு தொண்டர்களுக்கும் பெரும் உற்சாகத்தை அளித்தது. அங்கு வேட்பாளர்களுக்கு கள்ளழகர் சுவாமிக்கு எதிர் சேவை நடத்தி அழைத்து வருவது போல் வேட்பாளரின் வீதி பரப்புரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்த முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ராஜேந்திர பாலாஜி கட்சி நிறங்களை பிரதிபலிக்கும் பலூன்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, சிவகாசி மாநகராட்சியை நாம் தரம் உயர்த்தப்பட்ட பிறகு மக்களுக்கு சலுகைகளுக்கு பதிலாக வரி சுமைகள் மட்டுமே அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய ஆட்சியில் வரிகள் 2 முதல் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஊழல் அதிகரித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். தான் மீண்டும் வெற்றி பெற்று அமைச்சரானால் சிவகாசியில் ஆவின் பால் படுத்தப்படும் நிலையத்தை கொண்டு வருவேன் எனவும் அதன் மூலம் 1000 இளைஞர்கள் வேலை பெறுவார்கள் எனவும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில் கரண்ட் பில்லே கட்டாமல் அம்மா புரட்சி தலைவி அம்மா கொடுத்த இலவச கரண்டிலே மின்சாரத்திலேயே காலம் பூரா வாழ்ந்த உழைப்பாளிகள் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை கூட்டிய காரணத்தினால் சராசரி ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியில 200 ரூபாய் வந்த கரண்ட் பில்லு சில பேர் வீடுகளுக்கு ஒரு குண்டு பல்பு ஒரு ஜீப்லெட் இருந்தா போதும், கரண்ட் பில்லே வராது. அப்படிப்பட்ட வீடெல்லாம் இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் 1000 2000 கட்டிட்டு இருக்காங்க. வீட்டு வரியை கூட்டியாச்சு, சொத்து வரியை கூட்டியாச்சு, கரண்ட் பில்லு தாறுமாற கூட்டியாச்சு. இவ்வளவு கூட்டி போட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா எதுக்கு? 1000 ரூபாய் கொடுத்து போட்டு ஒரு குடும்பத்துக்கு 50000 ரூபாய் செலவழித்து வச்சா அந்த குடும்பம் கஷ்டப்படுமா இல்லையா? விவசாயிகளுடைய பட்டன் கடன் ரத்து செய்யப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள் அத்தனை பேர்களுக்கும் வீட்டுமனை கொடுத்து வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டம், முதியோர் பென்ஷன், விதவைகளுக்கான பென்ஷன் 2000 ரூபாய் வைத்து கொடுக்கின்ற திட்டம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 கேஸ் சிலிண்டர் வழங்குகின்ற திட்டம், குடும்ப தலைவனுடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டம், இப்படி அற்புதமான திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எடப்பாடியார் முதலமைச்சரானவுடன் 10000 ரூபாய் வழங்குகின்ற திட்டம், இவையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவுடன் உங்களுக்காக வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகள், கொடுக்கப்படுகின்ற திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி மிக்சி, கிரைண்டர், பேன் கொடுத்தோம். இந்த ஊருக்கு வந்தே கொடுத்தோம். அதே போல திருச்சி குளிர்சாதன பெட்டி, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு குளிர்சாதன பெட்டி கொடுக்கின்ற திட்டமும் அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த ஊருக்கு இந்த ரிங் ரோடு வருவதற்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஊரினுடைய மைய வீடுகள் காலி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்ததை இந்த ஊர்க்காரர்கள் எடுத்து சொன்னார்கள். அதை மாற்றி போய் தள்ளி போட்டதனால் இந்த ஊர் இன்றைக்கு சுற்றுச்சாலை மேல்புறத்தில் இருக்கிறது. அற்புதமாக வளரக்கூடிய ஊர். அதுவும் மாநகராட்சியிலே வருகின்ற காரணத்தினால் இந்த ஊர் இன்னும் நல்ல முறையில் டெவலப் ஆகும். மாநகராட்சி ஆக்கி இவங்க வரியை கூட்டியிருக்காங்க. எந்த மாநகராட்சி வரியை கூட சொல்லி உத்தரவே கிடையாது. அங்கவே தேவைப்பட்டால் அவர்களா கூட்டிக்கலாம். ஆனா இந்த ஆட்சி வந்த உடனே வரி தான் கூட்டினாங்க. எல்லா வரியும் 2-3 1000 ரூபாய் வீடுக்கு வரி கட்ட ஊர் இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறாங்க. அந்த அளவுக்கு வரியை கூட்டியாச்சு. கரண்ட் பில்லையும் கூட்டிட்டாங்க. கேட்ட டெல்லியே சொல்லுவாங்க, அதிமுக ஆட்சி இருக்கும் போது நம்ம மந்திரியா 10 வருஷம் இருக்கும் போது கரண்ட் பில்லை கூட்டணுமா, வீட்டு வரியை கூட்டணுமா, சொத்து வரியை கூட்டணுமா? இன்னைக்கு பத்திரப்பதிவுகளே பதிய முடியல. லஞ்சம் அவ்வளவு கேட்கிறான். ஒரு வீடு கட்டணும்னா வீட்டு அமுல்படுத்த முடியல. அப்ரூவல் போடுறதுக்கு ரூபா, வரி போடுறதுக்கு ரூபா. இது மொத்தத்தில் லஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு கட்சி ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருக்கிறது. ஆகவே புதுப்பட்டி என்று சொன்னால் இது பட்டி கிடையாது. இது டவுனுக்கு நிகரான மக்கள் வாழ்கின்ற பகுதி. இது கிராமம் சார்ந்த பகுதியாக இருந்தாலும் நகரத்தில் உள்ளவர்கள் விஷயம் தெரிஞ்சவர்களாக இருப்பார்கள். அதை விட விஷயம் தெரிஞ்சவர்கள் புதுப்பட்டி இந்த பஞ்சாயத்திலே, சாமிநத்த பஞ்சாயத்திலே, இந்த புதுப்பட்டி கிராமத்திலே வாழக்கூடிய மக்கள். நீங்கள் உங்களை கரங்குப்பி கைவிப்பி கேட்டுக்கொள்கிறேன். இருக்கின்ற வேட்பாளர்கள் எண்ணிக்கையை பாருங்கள். இதில் யார் நமக்கு சரியா வருவா, யாருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற்றால் நாம் கூப்பிட்ட ஊர்களுக்கு ஓடி வருவா, யார் ஜெயித்து நல்ல இடத்துக்கு வந்தால் நமக்கு பாதுகாவலனாக, நமக்கு காவல்காரனாக யார் இருப்பார் என்று உங்களுக்கு படுகிறதோ அதில் கேட்காத பாலாட்சி தென்பட்டால் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள்.
நிச்சயமாக நான் தான் இருப்பேன். என்னை எதிர்த்து நிற்பவர் ஜெயித்து விட்டு இந்த பகுதிக்கே வரவில்லை. ஏற்கனவே எம்பியில ஒருத்தர் வந்தாரு, அவரும் வரமாட்டாரு, ஓட்டு கேட்டு வரமாட்டாரு, நன்றி சொல்லி வரமாட்டாரு. இப்ப இவரும் அப்படித்தான். 2 பேரும் மக்களை ஏமாற்றி ஒண்ணுமே செய்யாமல் நாங்க போட்ட ரோடு தான், இந்த லைட் பொருளும் நாங்க போட்டதுதான், அதை தாண்டி இந்த ஊருக்கு ஒண்ணும் செய்யல. அற்புதமா எல்லா வளர்ச்சிகளையும் இந்த ஊர் பெறுவதற்கு நான் துணையாக இருப்பேன். தம்பி மாரிஸ் வைக்கிற மாரிஸ் குமார் இருக்கிறார், இங்க இருக்கிற மாரிமுத்து இருக்கிறார், கருப்பு ஒன்றிய கழக செயலாளர் கருப்பு லட்சுமிநாதன் இருக்கிறார், இங்க இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் வச்சு பேசி சேதராமன் என்ன செய்வாங்க இருக்கா, எத்தனை பேர் இருக்க, எவ்வளவு பிரசண்டா இருக்கு, மந்திரியா இருக்கும்போது பிரசண்டா இருக்கு, நிறைய திட்டங்களை கொண்டுருவாரு. நானு அண்ணன் ராதாநசி எம்பி இறந்துட்டாரு, மறைஞ்சிட்டாரு, அவரு எல்லாம் நிறைய செஞ்சோம். 5 வருஷம் கேப் ஆகி போச்சு, ஒண்ணுமே செய்யல, ஒரு வேலையும் நடக்கல. எல்லா பணிகளும் தொடர்வதற்கு நீங்கள் எனக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.